ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரமபிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதிலும் எங்களோடு இருந்து கணின் மணி போல பாதுகாத்து மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் காலை வேலையை கொடுத்துருக்குறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். விசேஷமாக நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிற பாடத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பாடத்தின் மூலமாக நீங்கள் பேசுங்க. என்னை முற்றிலுமாக மறித்து உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனத்தை யாராவது கூற முடியுமா? அல்லது மனன வசனத்தினுடைய அந்த டெக்ஸ்டையும் அதனுடைய தலைப்பையும் நீங்கள் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பஸ் ஓகே, தேங்க்யூ. இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் 2 முக்கியமான கேள்விகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். முதலாவது கேள்வி, தேவனை நாம் எவ்வாறாக பார்க்கிறோம், அவருடைய குணத்தை நாம் எவ்வாறாக புரிந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும். நிச்சயமாகவே தேவன் நமக்கு அன்பானவராகவே இருந்திருக்கிறார். நம்முடைய பல கஷ்டமான காலங்களிலும் நமக்கு உதவியாக இருந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்திருக்கிறார். எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த வாதைகளை பற்றியெல்லாம் படிக்கும் பொழுது, இந்த பிறக்கிற முதலாவது குழந்தைகள் எல்லாவற்றையும் கொள்கிற அந்த வாதையெல்லாம் வரும்பொழுது தேவனை நாம் எவ்வாறாக புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரி, நான் இந்த கேள்வி இப்போ உங்ககிட்ட வைக்கிறேன். எதற்காக தேவன் அப்பாவியான அந்த மூத்த பிள்ளைங்களுடைய மரணத்தை அனுமதித்தார்? 10வது வாதையில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த 10 வாதைகள் என்ன. முதலாவது வாதை, 2வது வாதை எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம். கடைசியான வாதை அதுவும் உங்களுக்கு தெரியும். அந்த முதல் பிள்ளைகள் எல்லாம் சங்காரம் பண்ணப்படுவாங்க. சங்காரம் பண்ணப்படுற அந்த சமயத்தில் நம்ம அவங்கள பார்த்தோன்னா, மேபி அந்த பார்வோன் மன்னன் கெட்டவனாக இருந்திருப்பார். அந்த எகிப்து தேசத்தில் உள்ள ஒரு சில குடும்பத்தில் உள்ள அந்த பெரியவர்கள் வேண்டுமானால் பாவங்கள் செய்திருக்கலாம். தேவனுடைய அந்த உக்கிரமான ஒரு கோபத்திற்கு ஆளாக ஆயிருக்கலாம். அந்த மூத்த பிள்ளைங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அல்லது தேவன் அவர்களை கொல்லும் அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில் என்ன விதமான ஒரு பாவம் இருந்திருக்கும்? அப்படிப்பட்டதான ஒரு பாவம் இல்லை அப்படின்னு சொன்னால் எதற்காக தேவன் அப்பாவியான அந்த குழந்தைகளை கொல்லணும்? யாராவது உங்களுடைய சஜஷன்ஸ் அல்லது ஒப்பீனியன்ஸ் என்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியுமா? எதற்காக தேவன் அதை அனுமதித்திருப்பார்? 10வது வாதையில் அந்த முதல் பிள்ளைகளுடைய சங்காரம். ஓகே, பார்வோனுக்கு அது ஒரு பாடமாக தேவன் கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மன்னிக்கும் கோயில் அங்கிள் சொல்லுங்க. சரி, அது பார்வோனுக்கான ஒரு சிக்ஷையாக, ஒரு தண்டனையாக கூட அமைந்தது. ஆனால் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை பறி போனதே. அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஒரு நியாயம் இருக்கும்ல. அந்த சங்கனம் பண்ணப்பட்ட அந்த மூத்த பிள்ளைங்க இருக்காங்களே, ஆமாம், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய தேவனுக்கு முன்பாக அவர்களுடைய நடத்தை, அதற்கு ஒரு நியாயம் இருக்கும்ல. ஓகே, சொல்லுங்க. ஆமாம், ஓகே ஓகே, அப்படி ஒரு அனுமானம் நம்மால் கொண்டு வர முடிகிறது. சரி மிஸ், நீங்கள் சொல்கிறீங்களா? பிதாவினுடைய பாவத்தினுடைய விளைவுகள் அவங்க பிள்ளைங்களும் அனுமதிக்கிறாங்க. தலைமுறை தோறும் ஒரு சில வேலைகள் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். சரி, இதற்கான பதிலையும் நம்ம இந்த பாடத்தினுடைய முடிவில் பார்ப்போம். நான் உங்ககிட்ட கேட்க இருந்த 2வது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாயிருப்போம். முக்கியமாக சக மனிதர்கள் மூலமாக நாம் ஒரு சில துன்பங்களை அனுபவிச்சிருப்போம். நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம்,
அல்லது நம்முடைய வேலை தலங்களில் நமக்கு மேலே வேலை செய்கிறவர்கள் அல்லது நமக்கு இணையான வேலை செய்கிறவர்கள், இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் நம்மளை துன்பப்படுத்தியிருக்கலாம். அவங்க துன்பப்படுத்தின அந்த சமயத்திலே அவங்கக்கிட்ட திருப்பி ரிப்ளை பண்ணுவதற்கு, திருப்பி பலி வாங்குவதற்கு நமக்கு பலவிதமான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய பெயரை ஒரு மனிதன் ஒரு இடத்துல அவமானப்படுத்திட்டார் அப்படின்னு சொன்னால், எனக்கு அதே இடத்துல இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அதே இடத்துல என்னை நான் நிரபராதியாக காட்டிக்கொண்டு குற்றம் பண்ணின அந்த மனிதனை தவறாக நான் சொல்லுவதற்கு எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அவனை பலி வாங்குவதற்கு, அந்த பலியை தீர்ப்பதற்கு எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவனாக நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு நான் பலி வாங்கக்கூடிய அந்த சான்ஸ் இருந்தாலும் அதை நான் பண்ணக்கூடாது. எதனால? என்ன வார்த்தையை நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம்? பலி வாங்குதல் கர்த்தருடையது. கர்த்தர் கூறுகிறாரு, பலி வாங்குதல் எனக்குரியது அப்படிங்கிறாரு. நான் இந்த பர்சனலாக இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஒரு சில வேளைகளில், அல்லது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்னால் திருப்பியே அந்த மனுஷனை ஒன்றும் பண்ண முடியல, திருப்பி அந்த மனுஷனை என்னால் அவமானப்படுத்த முடியல, அந்த அளவுக்கு அவன் என்னை துன்பப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொன்னால் பழி வாங்குதல் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி நான் மனசில் நினச்சிருக்கிறேன். ஆனால் என்னால் முடிந்த நேரத்திலே என்னால் திருப்பி திட்ட முடியுமா, அல்லது திருப்பியும் அந்த மனிதனை பற்றி மற்றவரிடம் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நான் அவ்வாறாக நடந்திருக்கிறேன், பலி வாங்கி இருக்கேன். எப்போ அது என்னுடைய கையை மீறி போகுதோ, எப்போ அது என்னுடைய எல்லையை மீறி போகுதோ, அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, பலி வாங்குதல் கர்த்தருடையது அப்படின்னு உட்காந்துருக்கிறேன். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே பலி வாங்குதல் கர்த்தருடையது தான். அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அது என்னுடைய வாழ்க்கையவே குலைத்து போடக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கூறுகிறாரு, நீ ஒன்றுமே பண்ணாத, வேடிக்கை மட்டும் பாரு, பலி வாங்குதல் எனக்குரியது அப்படிங்கிறாரு. கட்டாயம் நமக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்ல, எப்படி பலி வாங்குதல் கர்த்தருடையது? நிச்சயமாகவே அவர் பலி வாங்குவாரா? பலி வாங்கும் பொழுது அந்த மனிதர்களுக்கு புரியுமா, அன்னைக்கு அந்த பையனை பண்ணோமே, அதனால தான் இன்னைக்கு தேவன் என்னை பலி வாங்குறாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியுமா அப்படின்னு ஒரு கேள்விகள் இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த பாடத்தினுடைய முடிவில் அதற்கான விடையையும் பார்க்க போகிறோம். முதலாவது, தேவன் இரக்கம் இல்லாதவரா? தேவன் கொடும் கோபக்காரரா? அவ்வளோ பெரிய பாவம் பண்ணாதவங்களையே மறிக்க வைத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, பலி வாங்குதல் கர்த்தருடையதுங்கிறாரே, அது எந்த அளவிற்கு தேவன் நமக்காக பரிந்து பேசுவார்? எந்த அளவிற்கு தேவன் நமக்காக நின்று நம்முடைய நியாயத்தை விசாரிப்பார்? ஏன்னா இன்றைய உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாமர மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நான் இந்த கம்யூனிட்டி சைடு, இந்த வில்லேஜ் சைடெல்லாம், கிராமங்கள் சைடெல்லாம் நாங்கள் வந்துட்டு போஸ்டிங் போவோம். நான் நர்சிங் படித்து கொண்டிருந்த காலத்தில் கம்யூனிட்டி போஸ்டிங்னு சொல்லிட்டு கிராமங்களுக்குள்ளாக, அங்கே உள்ள வீடுகளுக்குள்ளாக நாங்கள் போய் அங்கே உள்ள மனிதர்களோடு பேசி, அவங்களுடைய குடும்பத்தை பற்றி விசாரித்து, அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி விசாரித்து ஒரு சில காரியங்களை செய்வது வழக்கம் எங்களுடைய படிப்பின் போது. அப்போ போகும்பொழுது எனக்கு அந்த மக்களோடு பேச ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் அவங்களுடைய பேச்சு ரொம்ப வெகுளியாக இருக்கும், முக்கியமாக அந்த கிராமத்தின் பக்கத்தில். அப்போ அங்கேருந்து பேசும்போது அவங்க புலம்புற முக்கியமான ஒரு விஷயம் என்ன, அவங்க அங்கலாய்க்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே எங்களுடைய கலெக்டர் இருக்கிறாரு, இங்கே எங்களுடைய வில்லேஜோடைய பஞ்சாயத்து அதிகாரி இருக்கிறாரு, எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க என்னுடைய நியாயத்தை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் பலவிதமான மனுக்களை கொடுத்து விட்டோம், எங்களுடைய நியாயம் இன்னும் கேட்கப்படவில்லை, இன்னும் இப்போ நாங்கள் இருக்கிற வீடே எங்களை விட்டு பறிபோக போகுது, ஆனாலும் எந்த ஒரு அதிகாரிகளுக்கும் எங்கள் மேலே ஒரு இரக்கம் இல்லை. தேவன் எப்படி இதை நியாயம் தீர்க்க போகிறாரு? ஒருவேளை கடவுள் இருக்கிறாரா அப்படின்லாம் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அதற்கான விடையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யாத்திரையாகமத்தில் உள்ள எகிப்து தேசம், அங்கு இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்தது, அங்கு நடந்த பலவிதமான காரியங்கள், மேலும் அவங்க சந்தித்த அந்த வாதைகள், இது எல்லாமே நம்ம சிறு வயதிலிருந்தே படித்திருக்கிறோம். என்னென்ன வாதைகள் வந்திருக்கு, ஏன் அந்த வாதைகள் வந்திருக்கு, அந்த மனிதர்கள் எவ்வளவு முரட்டாட்ட குணமோடு இருந்தார்கள் என்றெல்லாம் நம்ம படித்திருந்தோம். அதை லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு காரியத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். எடுத்தவங்க வாசிங்க, யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27வது வசனம். யாத்திரையாகமம் 12, 26 மற்றும் 27.
நன்றி. இந்த வசனம் பஸ்காவை பற்றி பேசுது. ஒரு உங்களுடைய பிள்ளைங்க இந்த பஸ்கா பண்டிகை எதற்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, ஏன் கொண்டாடுறோன்னு பெற்றோர்கள் பதில் சொல்லணும், எப்படி பதில் சொல்லணும் அப்படின்றத பற்றி தான் அந்த வசனம் சொல்லுது. இன்றைய பாடத்தினுடைய முக்கியமான கருத்தே பஸ்கா தான், பாஸ் ஓவர். அதுதான் இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு. இந்த இஸ்ரவேல் மக்கள் கடந்து வந்த மன்னிக்கவும் எகிப்து தேசத்தில் அந்த வாதைகளில் அந்த மக்கள் கடந்து வந்த வாதைகள் ஒவ்வொன்றையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு தண்டனையாகவே தென்படும். முதலாவது வாதை என்ன வாதை? தண்ணீர் ரத்தமாக மாறுது. எதனால முதலாவது வாதை தேவன் தண்ணீரை இரத்தமாக மாற்றினார்? அதற்கு எதுவும் காரணம் இருக்கா? ஏனென்றால் நம்முடைய தேவன் ஒரு சிறு விஷயத்தை இந்த உலகத்தில் பண்ணாலும் சரி, அவர் ஒரு சின்ன டெசிஷன் எடுத்தாலும் சரி, அதற்கு மிகப்பெரிய பின்புலம் இருக்கும், அதுக்கு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அது இல்லாமல் தேவன் சும்மா ஒரு வாதையை கொடுக்கணும் அப்படின்லாம் கொடுக்க மாட்டார். அப்போ நிச்சயமாகவே இந்த தண்ணீர் இரத்தமாக மாறுவதற்கு பின்னாடி என்ன ஒரு காரியம் மறைந்திருக்கும்? மரணம். ஓகே, சரி. எதனால அந்த தண்ணீரை அவர் கைவிட்டதுக்கான காரணம் என்ன? அப்படி பார்த்தோன்னா எகிப்து தேசத்தில் அந்த மனிதர்கள் தண்ணீரை ஒரு மிகப்பெரிய விஷயமாக வைத்திருந்தார்கள். தெய்வமாக கூட வழிபட்டார்கள். ஏன் தெய்வமாக வழிபட்டாங்கன்னு சொன்னால், நீரின்றி அமையாத உலகு நம்ம சொல்கிறத அவங்க தெய்வ வாக்காக வச்சுருந்தாங்க. தண்ணி இல்லாமல் நம்மளால் இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. தண்ணி கட்டாயம் எனக்கு வேணும், அப்போ தண்ணீர் தான் என்னுடைய தெய்வம்னு சொல்லிட்டு தண்ணீரையும் அவன் வணங்கினான். தேவன் முதல் அடியை போட்டார், தண்ணீர் ரத்தமாக மாறியது. அந்த தண்ணீர் அவர்களால் பயன்படுத்தவே முடியலை, குடிக்க முடியல, துணி துவைக்க முடியல, அல்லது பாத்திரங்கள் எதையுமே அலச முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ வணங்குகிற அந்த தண்ணீர் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்பதை தேவன் ஆணித்தரமாக நிரூபிக்க விரும்பினார். ஒரு சிக்ஷையின் மூலமாக தேவன் அதை நிரூபித்தார். ஆனால் இது அந்த மனிதர்களுக்கு புரிந்ததா அப்படின்னு சொன்னால், அந்த எகிப்தியர்கள் அதை புரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆமாம், அந்த தண்ணீரை நான் வணங்கினேன், அந்த தண்ணீரால் எல்லாமே ஆகும், இப்போ நீ தான் மாற்றிட்ட, எனக்கு திருப்பி இதை தண்ணியை மாற்றிக்கூடுன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, மேலும் இன்னொரு வாத தவளையெல்லாம் வந்துச்சு. அவங்களுடைய தேசம் முழுவதும் தவளையாக நிறைந்திருந்தது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் தவளைகளை கொல்ல மாட்டாங்க. நம்மளாம் வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன பண்ணுவோம்? ரொம்ப அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுவோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். ஆனால் அவர்கள் கொல்ல மாட்டாங்க. ஏன்னா தவளையையும் வணக்கத்திற்குரிய ஒரு விஷயமாக அவர்கள் வழிபட்டார்கள். அதையும் தேவன் குலைத்து போட விரும்பினார். தவளை அவங்களுடைய தேசம் முழுவதும் தவளையாக நிறைந்தது. நிறைந்த பிறகு அவங்களால என்ன பண்ண முடியும்? கொண்டு தான் ஆகணும், இல்லாட்டி அவங்களால வாழ முடியாது. அந்த சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கேயும் தேவன் நிரூபித்தார், நான் தான் உன்னுடைய தேவன், தவளை உன்னுடைய தெய்வம் அல்ல, தவளை வணக்கத்திற்குரிய ஒரு விஷயம் அல்ல என்று சொல்லி தேவன் நிரூபிக்க விரும்பினார், நிரூபித்தார். இதுவும் அந்த மனிதர்களுக்கு புரியவில்லை. இப்படியாக தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாதைகளுக்கு பின்னாடியும் இப்படியான ஒரு அர்த்தம் அல்லது ஒரு ரீசன் இருக்கு. இது எதுவுமே புரிந்து கொள்ளாதனால தான் ஒவ்வொரு வாதையாக கடன் சென்று 7, 8, 9. 9வது வாதை என்னது? காரிருள். தேசம் முழுவதும் காரிருள் சூழ்ந்தது, டார்க்னஸ். இதுதான் 9வது வாதை. இது என்னங்க வாதை? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசன் படித்தோம்ல. தண்ணீர் ரத்தமாக மாறியது, ஏனென்றால் தண்ணீரை அவன் தெய்வமாக வணங்கினான், அதை தேவன் குலைத்து போட்டார். ஓகே, இதில் ஒரு ரீசன் இருக்கு. தண்ணீரை ரத்தமாக்கி அவரை பண்ணாங்க. தவளை என்கிற அந்த வாதையில் தவளை அவர்களை துன்புறுத்தியது, தவளையின் மூலமாக அவர்கள் துன்பப்பட்டார்கள். அது ஒரு வாதையாக வச்சுக்கலாம். காரிருள் சூழ்ந்துருச்சு, அதுவும் ஒரு வாதை தான். ஆனால் அது ஒரு உயரிய ஒரு வாதையாக நம்ம கருத முடியும். ஒரு இருள் அப்படின்னா அது ஒரு இருட்டாக இருக்குது, அவ்வளோதான். அவங்க எந்த வகையில் ஒரு தவளை வரும்பொழுது எப்படி துன்பப்பட்டார்களோ, அல்லது தண்ணீர் ரத்தமாகும் பொழுது எப்படி துன்பப்பட்டார்களோ, அதற்கு இணையான ஒரு விதத்திலே இருள் வரும்பொழுது அவர்கள் துன்பப்படுவார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ப்ராபபிலிட்டி பார்த்தோன்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்.
ஆனால் அதை தேவன் கடைசி இறுதியான உச்சக்கட்ட வாதைக்கு முன்பாக 9வது வாதையாக வைத்ததற்கான ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், இருளான அந்த நேரத்திலே இந்த எகிப்து தேச மக்கள் அவர்களையே அவர்கள் சுயமாக ஆராய்ந்து பார்ப்பதற்கு, அவர்கள் மனம் மாறுவதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்பினார். அதற்காக தான் 9வது வாதை காரிருள் சூழ்ந்தது. மனம் மாறுவதற்கு இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஏற்கனவே வேதாகமத்தில் ஒரு இடத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். எங்கே படிச்சிருக்கோம்? இருளான நேரத்திலே தேவன் மனமாற்றத்திற்கு நேரம் கொடுப்பார். தேவன் நம்மையே நாம் சுயமாக ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு தருணத்தை கொடுத்த ஒரு சம்பவம் நீங்கள் சொல்ல முடியுமா? பவுலுடைய வாழ்க்கையில் பவுல் தேவனுக்கு எதிராக அவர் போய் கொண்டிருந்த அந்த சமயத்தில் தேவன் வெளிப்பட்டு பவுலுடைய கண்கள் குருடாகி விட்டது. 3 நாட்கள் அவன் கண்கள் குருடான பிறகு படுத்திருந்தான். சாப்பிடலை, எங்கேயும் எந்திரிச்சு வெளியே போகலை, எதுவுமே பண்ணலை. அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கையவே அவன் சுயமாக அலசி ஆராய ஆரம்பித்தான். என்ன யோசித்தான்? இத்தனை நாள் நான் இந்த தேவனுக்காக தானே நான் போர் புரிஞ்சேன், இந்த தேவனுக்காக தானே நான் நியாயமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தேன். கமாலியேல் என்கிற அந்த மிகப்பெரிய வேத ஆசிரியர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே நான் அப்ளை பண்ணேனே. ஆனாலும் இன்றைக்கு நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான் என்று சொல்லி இவர் கூறுகிறார் என்று சொன்னால் நான் எவ்வளவு தவறான ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பவுல் வந்துக்கிட்டு அந்த 3 நாட்களும் உட்கார்ந்து யோசித்தார். 3 நாட்கள் பிறகு அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்ட உடனேயே மனமாற்றம் அடைந்து அவர் ஞானஸ்நானம் பெற்று தேவனுக்கு நேராக செல்ல விரும்புகிறார். இப்படியான ஒரு அனுபவத்தை, இப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பதற்காக தான் தேவன் அந்த காரிருள் என்கிற அந்த ஒரு வாதையையும் கட்டளையிட்டார். அதை இந்த மக்கள் எவ்வாறாக புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அதையையும் அவங்க புரிந்து கொள்ளலை. அப்போ என்ன பண்ணாங்க? இருள் அடைந்து விட்டது, திருப்பி வெளிச்சத்தை கொண்டு வா, வெளிச்சத்தை கொண்டு வா, வெளிச்சத்தை கொண்டு வான்ட்டு அவங்க போராட்டம் தான் பண்ணாங்களே தவிர, அங்கே கூக்குரலிட்டு சத்தம் போட்டாங்களே தவிர, ஏன் இந்த இருள் வந்தது, இந்த இருளான இந்த நேரத்திலே தேவன் என்ன கூற விரும்புகிறார், இத்தனை நாள் நான் தெய்வமாக வணங்கிய தண்ணீரும் தவளையும் மற்ற காரியங்களும் எனக்கு கை கொடுக்கலன்னு சொன்னால் இப்பொழுது வேறு எதுதான் எனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் யோசிச்சிருக்கணும். ஆனால் அவங்க அப்படி யோசிக்கலை. அவங்க போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க அந்த 9வது சான்ஸையும் நழுவ விட்டாங்க. இப்பொழுது தான் வருகிறது 10வது வாதை. என்ன வாதை அது? தலைப்புள்ளி சங்காரம். சரி, இந்த வாதையை கொஞ்சம் அடுத்து பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை உங்கள்கிட்ட ஹைலைட் பண்ணி காட்டணும்னு விரும்புகிறேன். இந்த வாதைகள் எல்லாம் இவர்கள் கடந்து வருகிறார்கள். இந்த எகிப்து மன்னிக்கவும் இஸ்ரவேல் மக்களுக்கு மனது ஒரு டைலமாலேயே இருக்குது. நம்ம இங்கிருந்து வெளியே போவோமா இல்லை மாட்டோமா? மோசே திடீர்னு அற்புதங்களை செய்கிறார் தேவன் மூலமாக. போவோம் அப்படின்னு இருக்கப்போ அவர்கள் மனம் மாறிவிட்டு எகிப்தியர்கள் அந்த வாதையை எடுக்க சொல்கிறாங்க. எடுத்த பிறகு மீண்டும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டு போகிறது. அப்படின்ற ஒரு ஸ்டேட்லேயே இருக்கிறப்போ தேவன்கிட்ட பொதுவாக நாம் அந்த இடத்துல இருந்தோம்னா என்ன எதிர்பார்ப்போம்னா, ஆண்டவரே நான் இன்னைக்கு இங்கேருந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னான், எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்று இன்றைக்கு வெளியே போகிறேன்னு சொன்னால், எனக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, என்னுடைய குடும்பத்தார் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்னுடைய தேசத்தின் மக்கள் இவ்வளோ பேர் இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்க, எங்களுடைய மந்தைகள் ஆடுகள் மாடுகள் எல்லாம் இருக்குது, இவ்வளோ எல்லாவற்றையும் நாங்கள் கூட்டு போகணுமே, இதுக்கு ஒரு வழிவகை பண்ணணுமே, அதுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருப்போம். தேவனிடத்தில் விண்ணப்பம் வைத்திருப்போம். இந்த இடத்துலையும் தேவன் ஒரு காரியத்தை அவர்களுக்கு கற்பித்து கொடுக்க விரும்பினார். என்னன்னு சொன்னால் ஒரு வசனத்தை வாசிப்போம். மன்னிக்கவும், ஒரு நிமிடம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை
எடுத்து வாசிங்க. 13 மற்றும் 14. யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. தேவன் அந்த இடத்துல ஒரு எந்த விதமான பிளான், ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எதுவும் போட்டு கொடுக்கல. மாறாக ஒரு விஷயம் பண்ணார். என்ன பண்ணார்னா, பஸ்கா பண்டிகையை கொண்டாட சொன்னார். பஸ்கா பண்டிகையை பற்றியும் நம்ம பல விதமான பிரசங்களில் கேட்டிருக்கோம். அந்த பண்டிகை எதை நினைவு கூற வைக்கிறது? தேவனுடைய சிலுவை மரணம், அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பிளான் ஆஃப் சால்வேஷனை நமக்கு நினைவு கூறும் வண்ணமாக அந்த பஸ்கா பண்டிகை அமைந்திருக்கிறது. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், அடிமைத்தனமான ஒரு சூழ்நிலையில் நமக்கு விடுவு காலம் உண்டா இல்லையா அப்படின்ட்டு நமக்கு பார்க்கும் பொழுது அவருக்கு இது ஒரு கதை மாதிரி இருக்குது. ஓகே, த ஸ்டோரி ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு வாழ்வா சாவா பிரச்சனை. நம்முடைய கண்களுக்கு அவர்கள் மிகப்பெரிய முரட்டாட்டம் குணத்தோடு உள்ள மக்களாக அவர்கள் தென்படலாம். ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே இன்றைக்கி நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் அன்றைக்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரொம்பவும் விசுவாசம் இல்லை, விசுவாசமே இல்லாமலும் இல்லை. விசுவாசம் இருக்குது, ஆனால் முழுமையான விசுவாசம் இல்லை. அந்த மாதிரி ஒரு குணத்தோடு தான் அன்னைக்கு அந்த மக்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கும் பொழுது தேவன் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. எப்பா, நீ போய் அந்த பஸ்கா பண்டிகை போய் கொண்டாடு, பஸ்கா பண்டிகை போய் ஆசரி அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துலையும் தேவன் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த எகிப்தியர்கள் மிகப்பெரிய பலவான்களாக இருக்கலாம், பெரிய பெரிய போர் தந்திரங்களை அவர்கள் வைத்திருக்கலாம், ஆயுதங்களை வைத்திருக்கலாம், மிகப்பெரிய அறிவாளர்களாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த இஸ்ரவேலர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலம் காலமாக எகிப்து தேசத்தில் அடிமைகளாக வாழ்ந்து 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 அவங்களுடைய மனது, அவங்களுடைய மூளையெல்லாம் மங்கி போயிடுச்சு. அவங்களால திறம்பட யோசிக்க முடியல, தெளிவாக நிதானமாக ஒரு டெசிஷன் அவருடைய வாழ்க்கையில் அவங்களால எடுக்க முடியல. அப்படிப்பட்ட அறிவிலே குன்றியவர்களாக இருந்தாலும் தேவன் என்ன பண்ணார்னா, நீ என்னைய மட்டும் ஆசரி, நான் உனக்கு வைத்திருக்கிற பிளான் ஆஃப் சால்வேஷனை மட்டும் யோசி, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மக்களை எந்த விதத்திலையுமே அவர் அங்கலாய்க்க விடவில்லை. இதிலிருந்து தேவன் இன்றைக்கு நமக்கு கற்பித்து கொடுக்கும் ஒரு மேலான பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு வாழ்க்கையில் சிறிய சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம், அவ்வப்போது பெரிய பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். நமக்கு ஒரு கடன் பிரச்சனை இன்றைக்கி இருக்கலாம், அந்த கடனை அடைப்பதற்கு நம்மக்கிட்ட சோர்ஸ் இல்லாமல் இருக்கும். கடன்காரர்கள் தினமும் நம்ம கால் பண்ணி கேட்பாங்க. ஆனாலும் நம்மக்கிட்ட ஒரு சோர்ஸ் இல்லைன்னா, ஆண்டவரே என்கிட்ட ஒரு வருமானம் இல்லை, ஆனால் இவ்வளோ கடன் இருக்குது, இதை நான் எப்படி தீர்க்க போகிறேன், எப்படி அடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கை போய்விடும். நம்மக்கிட்ட ஜெபம் இருக்காது. ஏன் இருக்காது? இவ்வளோ பெரிய பிரச்சனை வச்சுருக்கிறேன், எப்படி என்னால் கடவுள்கிட்ட பொறுமையாக உட்காந்து ஜெபம் பண்ண முடியும்? எப்படி பொறுமையாக உட்காந்து இந்த உயிர்பலி பாடத்தை படிக்க முடியும்? அல்லது எப்படி இந்த வேதாகமத்தை தான் என்னால் ஆராய முடியும்? பலவிதமான தீர்க்க தரிசனங்கள் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒத்துக்கிறேன், எல்லாமே எனக்கு தான். நான் தான் இதை படித்து இந்த மனிதர்களுக்கு எல்லாருக்கும், இந்த உலகத்தாருக்கு நான் பறைசாற்ற வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும், எல்லாமே உண்மைதாங்க. ஆனால் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்தித்து கொண்டிருக்கேன். இந்த சூழ்நிலையில் நான் எப்படி அதில் உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். அப்படி யோசிக்கும் பொழுது அங்கேருந்து கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுப்பா, நீ என்னைய மட்டும் பாரு, நீ என்கிட்ட ஜெபம் பண்ணு, என்னுடைய ஊழியத்தை நீ எப்படிலாம் பண்ணுமோ அதற்காக நீ திட்டம் போடு, அந்த திட்டத்தை பற்றி நீ என்கிட்ட பேசு. இந்த உலகத்தில் யாராவது சுகவீனமாக இருக்கிறாங்களா, அல்லது யாருக்காவது என்னுடைய சத்தியம் போய் சேராமல் இருக்கா, அவங்களுக்காக போய் நீ ஜெபம் பண்ணு. மற்றவங்களுக்கு எல்லாருக்காகவும் நீ ஜெபம் பண்ணிக்கோ. ஏன் நீ உன்னைய பற்றி கவலைப்படுற? ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை, நான் பார்த்துக்குவேன் என்று சொல்லி தேவன் ஒரு அஷ்யூரன்ஸை அந்த இடத்துல கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இப்போ கடந்து போவோம் அந்த 10வது வாதை, தலைப்புள்ளை சங்கர். நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான். எகிப்தியர்கள்
பெரிய பெரிய பாவங்கள் பண்ணினவர்கள் தான். தேவனுடைய மக்களை துன்புறுத்தியவர்கள் தான். தேவன் பல முறைகளில் அவங்களுக்கு வெளிப்பட்டார். பல காரியங்களை கற்பித்து கொடுக்க விரும்பினார். யாருக்கு? எகிப்தியர்களுக்கு. ஆனால் அவர்கள் அதை கேட்டுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் எகிப்தியர்களை அப்படிதான் போர்ட்ரே பண்ணது. அந்த சூழ்நிலையில் தேவன் பல வாதைகளை கொடுத்தார். ஓகே, தண்ணீர், தவளை, இருள், நிறைய வாதைகள் வந்தது. ஆனால் இந்த வாதை, தலை பிள்ளைகளை சங்காரம் பண்ணுகிற இந்த வாதையின் பொழுது தேவன் எந்த நியாயத்தை கடைபிடித்தார்? ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னது போல பார்வோன் மிகவும் உள்ளத்தை கடினமாக வைத்திருந்தான். அங்குள்ள பெரியவங்களை எல்லாரையும் விட்டுருங்க. மேபி இந்த குடும்பத்தில் உள்ள தலைவர், குடும்ப தலைவர், கணவன் இறந்து போகணும் அல்லது மனைவி இறந்து போகணும், அப்படியான ஒரு வாதைகள்னா கூட சரி, இந்த மனிதர்களுக்கு சுயமாக யோசிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது. பார்வனோடு சேர்ந்து இவங்களும் இஸ்ரவேலர்களை துன்பப்படுத்தி இருக்கலாம், கொடுமைப்படுத்தி இருக்கலாம். அதனால தேவன் ஒரு தண்டனையாக அந்த தலைப்புலை சங்கரத்தை அனுமதிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இங்கே நடக்கிறது, அந்த மூத்த பிள்ளைகளை கொல்லும் பொழுது ஒரு எவ்வளோ இருக்கும் அந்த மூத்த பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தில்? ஒரு வயது, ஒரு 18, 19 அல்லது நம்மை போன்ற ஒரு வயது இருக்கலாமா அந்த மூத்த பிள்ளைகளுக்கு? அவங்களுடைய வாழ்க்கையில் மரணத்தை சந்திக்கும் அளவிற்கு, மரணத்தை தண்டனையாக பெறும் அளவிற்கு என்ன பாவத்தை அவர்கள் செய்திருப்பார்கள் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, ஒரு சில வேளைகளிலே நாம் செய்கிற பாவத்தினுடைய விளைவுகள், பாவத்தினுடைய பலன்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்லவர்களையும் பாதிக்கும். ஒரு சில வேளைகளிலே நாம் செய்யக்கூடிய தவறுகள், செய்யக்கூடிய பாவங்கள் நமக்கு மட்டும் அதனுடைய விளைவை கொடுக்காது. நமக்கு மட்டும் அந்த பாவத்தினுடைய விளைவை கொடுக்காது, நம்முடைய குடும்பத்துக்கு கொடுக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும், நம்மோடு சேர்ந்திருக்கிற உற்றார் உறவினர்களுக்கு கொடுக்கும், யாருன்னே தெரியாத நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த ஊர் ஜனங்க எல்லாருக்குமே கொடுக்கும். யார்? நான் ஒருவன் செய்கிற ஒரு பாவம். அதற்கான ஒரு உதாரணம் தான் இது. பார்வோன் மண்ணுடைய கையில் அன்னைக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சு. இந்த சனிக்கிழமை பாடத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால், முதல் பாடத்திலேயே படிச்சிங்கன்னா கூட இந்த ஒரு வார்த்தையை அவங்க ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி அந்த பார்வோன் மன்னன் கிட்ட இருந்துச்சு. அவன் யோசித்து பார்க்கிறான், அவன் எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் அவனை மட்டும் இல்லை, அந்த ஊரையே பாதிக்க போகுது. இஸ்ரவேலர்களை விட்டாங்கன்னு சொன்னால் இந்த எகிப்தியர்கள் பிழைச்சாங்க, இஸ்ரவேலர்களை விடலைன்னு சொன்னால் எகிப்தியர்கள் செத்தாங்க. இதுதான் அன்றைக்கி கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. நன்றாக தெரிந்தது பார்வோனுக்கு. ஆனாலும் இறுதி வரை தன்னுடைய மனதை அங்கலாக்கி விட்டான். நலவனாக மாறுவது போல மாறி மீண்டுமாக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய மனதை கடினப்படுத்தி கொண்டான். இது பார்வோனுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா இது ஒரு கடந்த காலம். பார்வோனுடைய வாழ்க்கை, இஸ்ரவேலுடைய வாழ்க்கை, எகிப்தியருடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது. இன்றைக்கி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே பரம காணனுக்கு போகிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நாம் ஒருவேளை அந்த பயணத்தில் இருக்கலாம், அல்லது எகிப்திலிருந்தே இன்னும் வெளிவராமல் கூட இருக்கலாம். நமக்காக தான் தேவன் இந்த செய்தியை கொடுக்கிறார். அப்போ தேவன் கூற விரும்புகிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நான் இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, நான் இந்த பாவமான இந்த பூமியிலிருந்து, இந்த பாவத்தினுடைய தன்மையிலிருந்து நான் வெளிவரணும்னு சொன்னால் தேவனை முற்றிலுமாக சார்ந்திருக்க வேண்டும். மாறாக பார்வோன் மாதிரி நான் செயல்பட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனம் மாறி மாறி மாறி, ஏனென்றால் நமக்கு தெரியாது எது முதல் வாதை, எது 5வது வாதை, எது 10வது வாதை, 10க்கு அப்புறம் 11, 12 எதுவும் இருக்குமா, இல்லை 10 கடைசியாக நமக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்டைரக்டாக ஒரு சில வாதைகளை நம்ம கடந்து வரலாம். அது நமக்கு வாதைன்னு கூட தெரியாது. தேவன் நம்ம மீது கொண்டிருக்கிற இரக்கத்தினாலும் அன்பினாலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கான வாதைகளை சிறு சிறு சிட்சைகளாக ஒருவேளை தேவன் நம்மிடம் கொடுக்கலாம். குட்டி குட்டி சிட்சை தான். நம்ம யோசிக்கலாம், ஐயையோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறது இல்லை, ஐயோ எல்லாம் போயிடுச்சே அப்படின்ற ஒரு இடத்துல தேவன் நம்ம மீது கொண்டிருக்கிற அன்பினால் அந்த சிட்சைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியல இன்னைக்கு நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சிட்சை தான் நம்முடைய கடைசி சிட்சையா, இதுக்கப்புறம் நம்முடைய முடிவு தானா, அல்லது இன்னும் ஒரு சில காலங்கள் தேவன் நம்மோடு இருக்கிறாரா என்று சொல்லி. நாம் இந்த சபையிலே அமர்ந்திருக்கிறோம். பலர்
தேவனை இயேசு கிறிஸ்துவை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு கூட்டம் நம்புகிற ஒரு மேலான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், நுட்ப நியாய விசாரணை பரலோகத்தில் ஆரம்பித்து விட்டது. அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே என்னுடைய பேர் இப்போ வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் யாரோ ஒருவருடைய பேர் அங்கே வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நமக்கு தெரியல தேவன் இன்னைக்கே என்னுடைய தவணையின் காலத்தை முடிச்சிட்டாரா, அல்லது இன்னும் 1 வாரம் 2 வாரம் கழிச்சு வரைக்கும் எனக்கு இருக்கா, இல்லை இன்னும் பல வருஷங்கள் இருக்கான்றது எனக்கு தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு தான் என்னுடைய தவணையின் காலத்தினுடைய கடைசி நாள் அப்படின்னு சொன்னால், நான் இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கே தேவனிடம் என்ன கூற விரும்புகிறார் என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி பண்ணலன்னு சொன்னால், பார்வோன் அன்றைக்கு என்ன சந்தித்தாரோ அதனுடைய விளைவை தான் நம்மளும் சந்திக்கிறோம். ஓகே, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 2வது கேள்வி என்ன கேட்டேன் ஆரம்பத்தில்? ஓகே, பலி வாங்குதல், ரிவெஞ்ச். இந்த உலகத்தில் நான் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது ரிவெஞ்ச் பண்ணுற ஒரு பலி வாங்குகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்த போதிலும் நான் அதை பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், வேதகமத்தில் தெளிவாக போட்டிருக்கு, பலி வாங்குதல் கர்த்தருடையதுன்னு சொல்லி கர்த்தர் கூறுகிறார். சரி, இப்பொழுது தேவனை நாம் எவ்வாறாக புரிந்து கொள்ளலாம்? தேவன் உண்மையிலே பலி வாங்குவாரா அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்த வசனம் எப்போ நடந்த சம்பவம்? மோசே பிறந்த பொழுது. மீண்டுமாக வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? இப்போ வாங்க கதைக்கு. பார்வோன் மன்னன் மோசே பிறந்த பொழுது பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் சங்காரம் பண்ணணும், கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை போட்டார்ல. அது எவ்வளவு கொடூரமான ஒரு கட்டளை! தேவனுடைய பார்வையில் பார்த்தோன்னு சொன்னால், அல்லது நம்முடைய மனிதனுடைய பார்வையிலே பார்த்தாலும் கூட, பிறக்கிற அந்த பிஞ்சு குழந்தைங்க என்ன பண்ணுச்சு, அவைகளை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்வோன் கட்டளை போட்டான். நமக்கு அந்த வலி வேதனை பெரிதாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அங்கே உள்ள அப்பா அம்மாவுக்கு, அன்னைக்கு அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த அப்பா அம்மாவுக்கு, 10 மாதம் வயிற்றில் சுமந்த அந்த தாயார் யோசிப்பாங்க, ஐயோ நாளைக்கு என்னுடைய குழந்தை பிறந்தா செத்து போயிருமே, ஆண் பிள்ளையாக இருந்தால் செத்து போயிருமே அப்படின்னு எவ்வளவு அவங்க அங்கலாய்ச்சிருக்கலாம். எவ்வளவு கொடூரமான ஒரு செயல் அது! அந்த மக்கள் கேட்டிருக்க மாட்டாங்களா அன்னைக்கு, கடவுள் இல்லையா, கடவுள் இருந்தும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா, ஏதோ இந்த உலகத்திலேயே நம்ம தான் ரொம்ப இரக்கத்தில் ஐஸ்வர்வான்கள் போல நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் அந்த டைமில். கடவுள் இல்லையா, என்னுடைய பார்வைக்கு இவ்வளவு இரக்கமாக தோன்றுகிறது, என்னுடைய பார்வைக்கே நான் இறங்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், ஏதாச்சும் பண்ணி இதை காப்பாற்ற வேண்டும்னு தோணுதே, கடவுள்னு இருந்தால் இதெல்லாம் அவர் யோசிக்க மாட்டாரா அப்படின்ட்டு நமக்கு ஒரு கேள்வி வருமா வராதா? இதே கேள்வி நிச்சயமாக பல தகப்பன்மார்களுக்கும் தாயார்களுக்கும் அன்னைக்கு வந்திருக்கும். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. தேவன் கூறுகிற ஒரே வார்த்தை, பலி வாங்குதல் எனக்குரியது. வசனம் வாசிப்போமா? யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 29. ஓகே, இந்த எகிப்தியர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைப்பிள்ளைகளை ரொம்ப பெரிய விஷயமாக கருதுவாங்க, மூத்த ஆண் பிள்ளைகளை ரொம்ப பெரிய விஷயமாக கருதுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வாரிசை கொண்டு போகிற அந்த ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அப்பா அம்மா பிள்ளைங்க அவங்களுடைய ஜெனரேஷன் இருக்குல்ல, எதை அவங்க மெயின் ஜெனரேஷனாக கருதுவாங்க அப்படின்னு சொன்னால் தலைப்பிள்ளைகளுடைய பிள்ளைகளை தான் அவங்க கருதுவாங்க. அந்த தலைப்பிள்ளைகளுக்கு பிறந்த தலைப்பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, மூத்த ஆண் பிள்ளைகள், அவர்களே தான் அவர்கள் அந்த ஒரு ஜெனரேஷனாக கருதுவாங்க. அதில் தேவன் அந்த அடியை போட்டார், பார்வோனை மீண்டுமாக உணரச் செய்தார். அந்த 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 சம்பவத்தின் மூலமாக அப்படி தண்டனை கொடுத்துடல, மீண்டுமாக உணரச் செய்தார். இங்கே பார்ப்பா, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாரிசு, உன்னுடைய சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் என்று பெயர் வாங்கியிருக்கிற அந்த மூத்த பிள்ளை தான் இப்போ செத்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஒரு ஹோப்பில், அந்த ஒரு ட்ரஸ்ட்டில், எந்த ஒரு நம்பிக்கையோடு இத்தனை நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தாரோ,
இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்மலாம் வேதத்தை படித்து வேதாகமத்தின் மூலமாக சபைக்குள்ளேயே வளர்ந்தனால இன்றைக்கி உங்களையும் என்னையும் யாராச்சும் பார்த்து கேட்குறாங்க, சரி வாட் இஸ் த கோல் ஆஃப் யுவர் லைஃப், எதை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அந்த தேவனுடைய 2ஆம் வருகையை நான் எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், நான் 7ஆம் நாளில் கடைபிடித்து போய் கொண்டிருக்கிறேன், தேவனுக்கு உகந்த பிள்ளையாக என்னுடைய வாழ்க்கையை நானே சீர்தூக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதே ஒரு கேள்வியை நீங்கள் வெளியில் கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ஒரு மற்ற சகோதரர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட கேட்டிருக்கிறேன், சரி நீங்கள் ஏன் வாழ்கிறீங்க, பிறந்தீங்க, வாழ்ந்தீங்க, வளர்ந்து கொண்டே இருக்கீங்க, இவ்வளோ படிப்புகள் படிக்கிறீங்க, என்னைக்கு எப்படினாலும் நம்ம எல்லோரும் ஒரு நாள் சாக தான் போகிறோம், நம்ம ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய தாட்லாம் ரொம்ப குறுகியதான ஒரு தாட்டாக இருக்குது. ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, நிறைய பேரை கேட்டிருக்கேன். எல்லார்கிட்ட இருந்தும் நான் பெற்றுக்கொண்ட ஒரு பதில் அப்படிங்கிறது இதுதான். என்ன சொல்லுவாங்க? இன்றைக்கி படிச்சுட்ருக்கேன், நாளைக்கு எனக்கு மேரேஜ் ஆகும், அதுக்கப்புறம் எனக்கு குழந்தைங்க பிறக்கும், அதுக்கப்புறம் குழந்தைங்களை வளர்ப்பேன், அவங்கள ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஏதாச்சும் ஒரு வேலையை பார்க்க விடுவேன், என்னுடைய சொத்தை அப்படியே கொடுத்துருவேன் நான். சரி, அப்புறம் எனக்கான நேரம் வரும்பொழுது நான் செத்து போயிடுவேன். சரி, செத்து போனதுக்கப்புறம் நான் போயிடுவேன், அப்புறம் என் பிள்ளைங்க வாழ்வாங்க. சரி, பிள்ளைங்க வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கை முடிவடைந்த பிறகு அப்படியே ஜென்ரேஷன் போயிட்டே இருக்கும், இது என்னுடைய ஜென்ரேஷன் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு 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 லெவலுக்கு மேலே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தாட், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அந்த ஜென்ரேஷன்லேயே முடிஞ்சிடும். என்னுடைய வாரிசு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்குது, அந்த ஒரு சந்தோஷத்தோடு நான் வந்துக்கிட்டு இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை வாரிசு இல்லைன்னு சொன்னால் அவங்க இதனால தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐயோ, எனக்கு குழந்தைகள் இல்லை, எனக்குன்னு இந்த உலகத்தில் என்னத்தை நான் விட்டு போகிறேன், ஒன்றுமே விட்டு போகலையே அப்படின்னு சொல்லி பல்விதமான மக்கள் அங்கலாய்ப்பதற்கான காரணமும் இதுதான். ஏன்னா அந்த தலைப்பிள்ளை மேலே அவங்களுடைய ஒட்டுமொத்த ஹோப்பையும் கொட்டி வச்சுருப்பாங்க. அன்றைக்கி அந்த தலைப்பிள்ளைகள் எல்லாம் சங்காரிக்கப்பட்டது. அன்றைக்கு தேவன் அந்த குழந்தைகளுடைய சங்கத்திற்கு பலி தீர்த்தார். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, ஏனென்றால் பாவிகளாகிய நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு மிஸ்டேக்ஸும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்லவர்களையும் அவ்வப்போது பாதிக்க தான் செய்கிறது இந்த உலகத்தில். அது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அது தேவன் தக்க நேரத்திலே நமக்கான நியாயத்தை அவர் கொடுப்பார் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. கடைசியாக ஒரு காரியம் பார்க்கலாமா? பாடப்புத்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொன்றிற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொன்று இருக்குது, ஜென்ரேஷன் டு த ஜென்ரேஷன் வைக்கலாம். தேவன் நமக்கு உயரிய காரியங்கள், உயரிய தீர்க்க தரிசனங்கள், வேத பாடங்கள் நம்ம கொடுக்கலாம். ஆனால் இறுதியில் அவர் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நீ அதை படித்து அதை உன்னுடைய வாழ்விலே அப்பியாசித்து உலகத்திலே வாழ வேண்டும் அப்படின்னு போட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டார். எப்பயுமே கமா போட்டு நீ பலருக்கும் அதை சாட்சியாக பிரசங்கிக்க வேண்டும். தேவன் இந்த உலகத்தில் வந்து அந்த அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் பண்ணும்பொழுதுமே அவர் சொல்லிய ஒரு வார்த்தை, நீ போய் சாட்சியாக பிரசங்கிக்க வேண்டும், உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, உன்னுடைய ஊர் ஜனங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்வார். ஒரு உதாரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாழ்தனியர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம அந்த தீர்க்க தரிசனங்கள் அல்லது நம்மளுடைய முற்பிதாக்கள் அந்த தலைப்புகளில் படிக்கும் பொழுது வாழ்தனியர்களை பற்றியும் படிச்சிருப்போம். வாழ்தனியர்கள் அவருடைய வாழ்விலே அல்லது நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. என்ன உதவி அது? வாழ்தனியர்கள் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. என்ன உதவி அது? மன்னிக்கும், எனக்கு கேட்கல. வேதாகம சுருளை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம கையில் ஒரு அழகான வேத புத்தகம் இருக்குது. பல விதமான டிரான்ஸ்லேஷனில் சொல்கிறாங்க. உலகத்திலேயே பல மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு புத்தகங்களில் ஒரு புத்தகம் இந்த வேதாகமோ அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது பல மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஒரே புத்தகம் வேதாகமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேதாகமும் நம்ம கையில் இன்றைக்கி இருக்குன்னா அது வாழ்தனியர்களுடைய அந்த ஒரு விசுவாசமும் அவர்களுடைய செயல்பாடுகளும். அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட ஹைலைட் பண்ணி, உங்ககிட்ட தெரிஞ்சிருக்கும் இந்த சம்பவம் ஏற்கனவே. வாழ்தனியர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு முறை அவங்கள சிறை பிடிச்சிட்டாங்க. அவங்கள கொலை செய்வதற்காக
அவங்கள கூட்டு போகிறாங்க. அப்படி பண்ண ஒரு ஒரு சிறை வைக்கப்பட்ட அந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்கு ஒரே மன அங்கலாய்ப்பு. கையில் குழந்தைங்க வச்சுருக்கிறாங்க. குழந்தைங்கள விட்டு போகணும். குழந்தைங்க எப்படி வாழும்? ஒருவேளை மற்ற குழந்தைகள் மாதிரி அந்த வாழ்தண்ணீர்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போகும் பொழுது அந்த குழந்தைங்க விட்டு தான் போவாங்க. அந்த குழந்தைங்க பொதுவான சாதாரண பிள்ளைகள் போல் வளர்ந்து விடலாம், அப்படி தானே? இன்றைக்கி ஒரு குழந்தைய நீங்கள் போய் ரோட்டில் விட்டிங்கன்னா கூட யார்கிட்டையாவது சாப்பாடை வாங்கி ஏதாவது பண்ணி இந்த உலகத்தில் பொழைச்சிக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி வேத பாடத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அங்கலாய்ப்பு அன்றைக்கு அந்த பெற்றோர்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு அந்த குழந்தைகளை விட்டுட்டு சரியாக போன அந்த பெற்றோர்கள் யாருக்குமே எந்த விதமான ஒரு மன அங்கலாய்ப்பும் இல்லை, எந்த விதமான ஒரு மன கஷ்டமும் இல்லை, ஒரு டவுட்டும் இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா அடுத்து நடக்க போகிற சம்பவம் அதுக்கு ஒரு 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 ஆதாரமாக இருக்கும். இவங்க சிறைப்பட்டு போனாங்க. சிறைப்பட்டு போய் பல வருடங்கள் கழித்து அவங்க மீண்டுமாக வராங்க. அவங்க எங்கே இருந்தாங்களோ அதே இடத்திற்கு வந்து கேட்குறாங்க, அன்றைக்கி எங்கள் குழந்தைகள்லாம் விட்டு போனோமே, அந்த எங்கள் பிள்ளைங்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மிகப்பெரிய சில்ட்ரன் ஹோமை காட்டுறாங்க. உங்களுடைய குழந்தைகள் எல்லாரையும் நாங்கள் பத்திரமா கூப்பிட்டு இந்த சில்ட்ரன் ஹோமில் தான் நாங்கள் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவங்க வேக வேகமாக போகிறாங்க. இந்த வாழ்தண்ணியர்கள் எங்களுடைய குழந்தைங்க இங்கே தான் அவங்கள வந்துட்டு சேர்த்து விட்ருக்குறாங்களாம் பல வருடங்களுக்கு முன்பதாக. எங்களுக்கு அவங்கள திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த சில்ட்ரன் ஹோமில் உள்ள அதிகாரி சொல்கிறாங்க, எங்களால் திருப்பி கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? ஏன்னா உங்கள் குழந்தைங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாதே. பல அனாதைக குழந்தைகளை நாங்கள் அன்றைக்கி வளர்த்து வந்தோம். அதில் உங்கள் குழந்தைகளையும் எங்ககிட்ட வந்து விட்டாங்க. நாங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பேரும் தெரியல, ஊரும் தெரியல, யார் பெற்றோர்கள் அப்படின்னு தெரியல. நாங்கள் அவங்கள அழகாக வளர்த்து வந்துட்டோம். வேணா ஒன்று பண்ணுங்க, எங்களும் எல்லா பிள்ளைங்களையும் உங்கள் பிள்ளைங்களை நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்போது இந்த வாழ்தண்ணிய பெற்றோர்கள் செய்த ஒரு காரியம் அங்கே எல்லாரையுமே திடுக்கிட வைத்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நேராக போனாங்க. அந்த ஹோமுக்கு முன்னாடி நின்றுட்டு, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஹோம்லேருந்து வராங்க குழந்தைங்க ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க அன்னைக்கு விட்டு அந்த குழந்தைங்க அன்னைக்கு வந்தாங்க. எப்படி வந்தாங்க? அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இஸ்ரவேலை கீழ் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்ட்டு ஒரு அஞ்ஞான மனிதர்களை சுற்றி இருக்கிற அந்த டைமில் அந்த ஒரு வார்த்தை கேட்டோன்னு எப்படி ஓடி வந்தாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த வாழ்தண்ணிய தாய்மார்கள் குழந்தைங்க கருவில் உருவாகிற அந்த டைமில் இருந்தே பயத்தில் கை வச்சு இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அது அந்த குழந்தைக்கு மனதின் ஆழத்திலே பதிந்து அவங்க அன்னைக்கு அவ்வளோ பெரிய மனிதனாக ஆன பிறகும் இந்த வார்த்தை அவங்கள மீண்டுமாக தேவனுக்குள்ளாக அழைத்து வந்தது. மீண்டுமாக தேவனுக்கு அதிகமான ஒரு ஊழியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு வழி வகுத்தது. இன்றைக்கி நீங்களும் நானும் முக்கியமாக நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த சத்தியத்தை கூற வேண்டும். நம்முடைய உற்றார் உறவினர்கள், இந்த தேசம் முழுக்க நமக்கு யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாருக்குமே இந்த சத்தியத்தை பறைசாற்ற வேண்டும், சாட்சியாக பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பிரசங்கம் பண்ண 1000 பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். பிரசங்கியார்களுடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் 1000 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் சாட்சியோடு பிரசங்கம் பண்ணுறாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான், நம்மளையும் சேர்த்து. நாம் கூறுகிறபடி நாம் வாழ்கிறோமா? நாம் கூறுகிறபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா என்று சொல்லி. ஆக இந்த பஸ்காவின் மூலமாக, இந்த பஸ்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேவன் பஸ்காவை நினைவு கூர்ந்து அவருடைய சால்வேஷனை நம்ம நினைவு கூர்ந்து அதையே நோக்கி நம்முடைய பயணம் அமைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதற்காக தான் தேவன் அந்த பஸ்காவையும் உண்டாக்கி இன்று வரைக்கும் நாம் அந்த ராப்போஜனத்தின் மூலமாக அதை நாம் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய அந்த அளவற்ற இரக்கத்தின் மூலமாக தான் நான் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி இந்த காரியங்களை நாம் நினைவு கூர்ந்தவர்களாய் நாம் நம்முடைய வாழ்விலே தேவனுடைய பலத்தோடு பயணிப்போம். இறுதியாக ஒரு சாட்சி. என்ன சாட்சி அப்படின்னா, நான் பலமுறை இங்கே பல செய்திகள் சொல்லியிருக்கேன். இயற்கை செய்தி, அயல்நாட்டு செய்தி அல்லது இந்த மாதிரி ஓய்வு பாடங்களும் நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் எடுத்து கொண்டிருக்கிற இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். ஏன்னு சொன்னால், இன்றைக்கி நான் லெசன் ஸ்டடி எடுக்கணும்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்க.
ஆனால் நான் வந்துட்டு அதை தினந்தோறும் உட்காந்து வாசிக்கலை, வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கல. நேற்று உட்காந்து பாடத்தை படித்தேன், தலைப்பு பஸ்கா, வசனம் வாசித்தேன். இந்த எல்லா நாளுடைய பாடங்களையும் நான் படித்து பார்த்தேன். சரி, இதுக்கடுத்து இது சொல்லுவோம், இதுக்கடுத்து இது சொல்லுவோம் அப்படின்ட்டு யோசித்து பார்க்குற ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் அவ்வளோதான் வந்துச்சு. எனக்கு நேற்று நைட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நான் நேராக அப்பா கிட்ட போனேன். எப்பா, நான் பண்ணேன், ஆனால் என்னால் கண்டென்ட்லாம் ரொம்ப பண்ண முடியல, நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் நேற்று வந்துக்கிட்டு அப்பா ஏற்றுக்கலை. மாறாக எனக்கு திட்டு தான் விழுந்துச்சு. தேவன் உனக்கு கொடுத்த அழைப்பை எப்படி நீ தட்டி கழிக்கலாம், எப்படி நீ பாஸ் பண்ணலாம், அதற்கான உரிமை உன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திட்டு தான் வாங்கினேன். நேற்று நைட்டு ஒரு 12 மணி, 1 மணி, 1:30 ஆச்சு. அது வரைக்கும் இந்த உரையாடல் போய்கொண்டே இருந்தது. கடைசியில் எப்போ நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்கியாச்சு. காலையில் எந்திரிச்சேன். கடைசி வரைக்கும் இந்த பாடத்தை பார்க்கல. நேற்று மதியம் படித்த அந்த ஒரு சம்பவம் மட்டும்தான். இன்னைக்கு காலையில் வரைக்கும் சரிப்பா நான் போய் சொல்லிடுறேன், நீங்கள் தான் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். செல்வி ஆண்டிகிட்ட வந்து சொல்லிட்டேன், ஆண்டி ஒரு சின்ன சேஞ்சு, நான் எடுக்கலை, நான் ப்ரிப்பேர் பண்ணலை, அப்பா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அவங்க ஏற்றுக்கலை. ஷார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கட்டாயம் நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நிச்சயமாக இது தேவனுடைய அழைப்பு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்று வந்து பேசினேன். ஏன்னா இவ்வளோ கண்டென்ட் நான் பேசுவேனான்னு எனக்கு தெரியல, பேசியிருப்பேனான்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக நான் இந்த லெசன் ஸ்டடி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தேவன் தான் நிச்சயமாகவே என் மூலமாக பேசியிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் தேவன் ஒருத்தரை சூஸ் பண்ணாருன்னு சொன்னால் அவரை விட்டுற மாட்டாருன்றதுக்கு இது ஒரு அடையாளம்னு சொல்லிட்டு நான் உணர்ந்து கொண்டேன். ஆகையால் நாமும் சரி, தேவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எந்த சூழ்நிலையும் நம்ம வந்துட்டு தட்டி கழிக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் பேச போகிறது, ஊழியரை செய்ய போகிறது நாம இல்லை, அவர் தான். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.